अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्पवन्धाम वैजयन्ती विभूषणं वाञ्छपरसमयं மாற்றவந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரகள் விளைந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. பல சமயங்களில் தாறுமாறாக சொல்கிறது, நம்மலாம் வஞ்சிக்கிறாளே, வைதிக மதத்தின்படி போகாது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா விசிஷ்டாத்வைத மதத்துக்கு இந்த சரியான மதமாக பெருமாள் தொடக்கமாக இன்றளவும் நம் ஆச்சாரியாள் வரையில் வந்திருக்கக்கூடியதான இந்த மதத்துக்கு விரோதமாக சொல்லக்கூடியவாளால் நாமெல்லாம் மயங்கி அந்த மதத்தில் போகக்கூடாதுன்னு சாதிக்கிறாரு சுவாமி தேசிகன். அந்த ரீதியில் வையாகரண மதத்தை நிராகரித்தார். இப்போ அதை பார்த்தோம். இப்போ காணாத மதம், கணாத மதம் அப்படின்னு ஒரு மதம், அதாவது வைசேஷிகன் அப்படின்னு அவளுக்கு வைசேஷிக மதம் பேர். கணாதர் அப்படின்னு ஒரு அவரால் அது பிரவர்த்திக்க மதம். இந்த கணாத மதத்தை நான் காணாதபடி பண்ணுறேன். அதனால் இந்த இப்போது இந்த மதங்கள்லாம் ரொம்ப வாசிச்சிருக்காளே, வாசித்து இந்த மதத்தை தான் இந்த மதங்களில் சொன்னது தப்பு, அது இது நம்ம மதத்தில் இன்ன காரணத்தினால இப்படி சொல்கிறது அப்படின்னு அனலிட்டிக்கல் மைண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்காளே, அவளுக்கெல்லாம் இதனுடைய விஸ்தாரமெல்லாம் நன்னா தெரியணும். அதை பரமத பங்கத்தில் உள்ளுக்குள்ளே நன்னா சாதிச்சிருக்க மணிப்பிரவாள நடையில் எல்லாத்தையும் போல. நமக்கெல்லாம் அப்படி ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்தில் ரொம்ப பிரதானமானா என்ன, அதான் அவள் முக்கிய கொள்கையாக சொல்கிறக்கூடியதை மேம்போக்காக நம்ம சுலபமாக தெரிஞ்சுட்டு அதை தள்ளுபடி பண்ணுறது அது சரியில்லாத மதம் அப்படின்னு முதல் பாட்டு முடிவு பாட்டுலாம் சொல்கிறேன். அந்த ரீதியில் இந்த மதத்தை முதல் பாட்டு முடிவு பாட்டில் என்ன சொல்கிறாரோ அதை வச்சுட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு அப்படியே நம்ம இது பண்ணுவோம். இல்லைன்னா இந்த மதத்தினுடைய உள் புகுந்து பார்க்குறதெல்லாம், இப்போ புத்த மதம் இருக்குது, ஜைன மதம் இருக்குது, அத்வைத மதம் இருக்குது அப்படின்லாம் சொன்னாக்கா அதெல்லாம் லோகத்தில் ரொம்ப நன்னா பரவி இருக்குது. அதுக்கு பிரச்சாரங்கள்லாம் நிறைய இருக்கா. அது வழியாக வரக்கூடிய அவளுடைய சிஷ்ய வர்க்கங்கள், ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய இருக்கா. அதனால் அவள் நம்ம அக்கம் பக்கத்தில் இருந்தாள்னா, இல்லை நாம் வேலை பண்ணுற இடத்துல அவள்லாம் இருந்தாள்னா, அவள் சொன்னாள்னா அது மூலமாக நாம் மயங்கிடக்கூடாதுன்றதுக்காக ஓரளவுக்கு உள்ளுக்குள்ளே சாதிச்சார். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூட பார்த்தோம். அந்த மதம்னா என்னது, அது இதுன்னு ஒரு சுருக்கமாக, அதையும் ஒன்றும் விஸ்தாரமாக பார்க்கல, சுருக்கமாக பார்த்தோம். அப்புறம் முதல் பாசனம் கடைசி பாசத்தை பார்த்தோம். இந்த மதத்துக்கெல்லாம் நமக்கு அவ்வளோ தூரம் அதெல்லாம் வேண்டாம். வாசிக்கிறாளே அவள்லாம் இந்த மதம் எப்படி சொல்லிருக்கு, இந்த மதம் எப்படி இது தப்பு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் அவள் உள்ளே போகணும். நமக்கு அவ்வளோ தூரம் இந்த மதத்தினால இது இல்லை. ஆனால் இப்படி ஒரு மதம் இருக்குது, அதாவது ஒரு கொள்கை ஃபிலாசபி இருக்குது, அதனால் அது இருக்குது, அதை கண்டிக்கிறார் அப்படின்றத அளவில் மாத்திரம் தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த வையாகரண மதத்தை கீழே கண்டித்தார். ஆனால் வையாகரணன்றது வியாக்கரணம்ன்றது வேதம் போல வேதத்தை ஆவணி பௌர்ணமியிலேருந்து தை பௌர்ணமி வரையில் ஓதணும். அதுக்கப்புறம்
மறுபடியும் உபாகர்மா வர வரையில் 6 அங்கங்களை வாசிக்கணும். அந்த 6 அங்கங்களில் இது ஒன்று. அது என்ன பண்ணுறது, வேதத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் தாறுமாறாக சொல்லாதபடி செக் பந்தின்றாலே ஆன மாதிரி அதுக்கு வரையறையெல்லாம் அறுக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட பகட்டாக ஆடம்பரமாக பௌத்தாதிகள்லாம் பண்ணக்கூடிய இதை வச்சு அவள் கலங்குறா. அதுக்கு கலங்கிறதுக்கு உண்டான காரணத்தையும் சொன்னேன். அதாவது படித்தா கூட விஷயம் தெரியும், தெரியாத கூட போகும். அப்படியே இவ விஷயம் தெரிஞ்சு தானே சொல்லியிருக்கா இப்படிலாம் அர்த்தம் சொல்லணும்னு. அப்படியே விஷயம் தெரிஞ்சால் கூட சுவானுஷ்டான சமயே முனையோப்பி ந பண்டிதஹான்னு ஒரு வச்சனம் உண்டு. முனிகள்லாம் நன்னா தெரிஞ்சுவான்னு அர்த்தம். அவள் கூட தன்னுடைய சொந்த விஷயத்தில் அனுஷ்டானத்தில் வச்சே அந்த பாண்டித்தியம் இருக்குது, அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் அது மறந்து போய் ஏதோ ஒரு சபலத்தினால தப்பு பண்ணிடுவாள். அவளுக்கு நன்னா தெரியும், அவளே சொல்லியிருப்பாள். இது தப்பான காரியம், இப்படி பண்ணக்கூடாது, இது தோஷம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாள். அதுதான் சுவானுஷ்டான சமயே முனையோப்பி தான் அனுஷ்டிக்கிற விஷய வரைச்சே அவள் முனிகளாக இருந்தால் கூட நான் பண்டிதாள் மாதிரி அவளுடைய பாண்டித்யம் செல்லாத. அவள் முட்டாள் மாதிரி அறிவிலிகள் மாதிரி ஒரு காரியம் பண்ணிடுவாள், தப்பு காரியம் பண்ணிடுவாள். அதை போல் இந்த வையாகர நாள் வேதத்துக்கெல்லாம் யாரும் தப்பர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு பண்ணினா கூட கடைசியில் இந்த பௌத்தாதி மதங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை பார்த்து அவள் இது ஒரு இது நன்னா இருக்கா போல இருக்குது, எடுத்துக்கலாம் போல இருக்குது அப்படின்னு தோணி அவள் வையாகரண மதத்தில் மாறி நடக்கிறதுனால அந்த அவள் நிறைய பண்ணாலும் சிறுவர் போல பாலாள் போல மயங்கிடுறாள். அந்த மாதிரி மயங்காமல் இருக்கிறத சேமித்தோமே அப்படின்னு சொன்னார். இந்த கணாத மதம் இருக்குது, வைசேஷிக மதம் அப்படின்னு ஒரு மதம். அந்த மதத்தினுடைய ஆரம்ப பாசுரத்தை பார்ப்போம். அப்படியே அதில் விவரணம் சொல்லச்சே கொஞ்சம் போகிறோம். அந்த மதத்தை பற்றி தெரிஞ்சுப்போம், அதனுடைய தோஷத்தை பற்றி தெரிஞ்சுப்போம், அதுலேருந்து விலகிறத பற்றி தெரிஞ்சுப்போம். கண்டதலாதன கட்டுதலால் கண்டவிட்டதனால் பண்டுளதான மறைக்கு பழமையை மாற்றுதலால் கொண்டதும் ஈசனை கொள்ளாவகையென்னு கூறுதலால் கண்டகராய் நின்ன காணாதர்வாதங்கழற்றுவமே. கண்டதலாதன கட்டுதலால் கண்டவிட்டதனால் பண்டுளதான மறைக்கு பழமையை மாற்றுதலால் கொண்டதும் ஈசனை கொள்ளாவகையென்னு கூறுதலால் கண்டகராய் நின்ன காணாதர் வாதங்கழற்றுவமே. இந்த காணாதர் இருக்காளே, காணாத மதத்துக்காரா, வைசேஷிக மதத்துக்காரா, அவ வாதத்தை நாம் கழற்றிடுவோம். அதாவது அதை ஒழித்து பண்ணிவிடுவோம். கழற்றுறதுன்னு என்ன, ஒரு வஸ்துவை ஒரு இடத்துல பொருத்திருக்கான்னா அதை கழற்றுறதுன்னா அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி என்ன, காணாதர் வாதத்தை கழற்றுவோம். ஏன் காணாதர் வாதத்தை கழற்றணும் அப்படின்னா, கண்டகராய் கண்டகம்னா முள் புதர் போல அவள் நிற்கிறா. நாம் வைதிக மதத்தை நடைமுறைப்படுத்தி நாம் பண்ணுறதுக்கு அவள் ஏதோ சில கொள்கையெல்லாம் சொல்லி இதுதான் இப்படி தான் அப்படி தான் சொல்லி கடைசியில் நம்ம மார்க்கத்தில் அவள் முள் போல இருக்கா. அப்படி அதாவது என்னென்னா, இந்த மதமெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த மதத்தெல்லாம் நாம் மேலே எழுந்த வாரியாக இது பண்ணிவிடுவோம், நமக்கு ஒன்றும் இல்லை இதில். இதை பற்றி வாசிக்கிறவாளுக்கு தான் உள்புகுந்து இந்த மதம் என்ன சொல்கிறது அதான். அந்த மாதிரி வாசிக்கிறவாளுக்கு இது அந்த வேதாந்த மார்க்கத்தில் போகக்கூடிய இந்த விசிஷ்டாத்வைத மதத்தை பார்க்கச்சு இது நடுவில் முள்ளை போல. ஒரு இடத்துல முள் பரவி இருந்ததுன்னா நம்ம மேலே போக முடியுமா? முள் காலில் குத்தும்.
அதை போல் இவளுடைய மதம் இருக்குது. அதனால் இதை கழற்றுவோம். ஆனால் அது எந்த இடத்துல முள் பரவிடுவோ அதெல்லாம் எடுத்து தூரம் போட்டுருவோம்னு அர்த்தம். சரிதானா? அதனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, கண்டதலாதன கட்டுதலால், கண்டதலாதன கண்டது அலாதன, நாம் கண்டதுன்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். பார்க்கறதுன்னா என்ன? பிரத்யக்ஷமாக பார்க்குறோம். அதாவது கண்ணால் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், அப்படிலாம் பிரத்யக்ஷமாக நாம் பண்ணுறோமே. பிரத்யக்ஷம்னா கண்ணால் பார்க்குறது மாத்திரம் இல்லை, நாம் நம்மால் அக்ஷம்னா இது என்னது? இந்திரியம். பிரத்யக்ஷமாக எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், இப்படி இருந்தது அப்படின்னா கண்ணால் பார்த்தோம். பிரத்யக்ஷமாக எனக்கு தெரியும், நானே அந்த இடத்துல இருந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா அவள் சொல்கிறத கேட்டேன்னு அர்த்தம். பிரத்யக்ஷமாக எனக்கு தெரியும் இந்த வஸ்து நன்னா இருந்தது, நானே சாப்பிட்டேன், இவா அந்த இடத்துல தயாரான நன்னா இல்லை, ஊசி போனத்தை போட்டா அப்படின்னு சொல்கிறான் வச்சுப்போம். அவாத்தில் ஊசி போன சாதத்தை போட்டா அப்படின்னா இல்லை, நானே அதுக்கப்புறம் போய் பிரத்யக்ஷமாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா நானே ருசித்து பார்த்துருக்கேன்னு அர்த்தம். பிரத்யக்ஷம்னா பிரத்யக்ஷம் அந்த அக்ஷத்தினாலே அர்த்தம், அந்த இந்திரியத்தினாலே. அதனால் பிரத்யக்ஷம்னா கண்ணால் பார்க்குறது மாத்திரம்தான் இல்லை, கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம். பிரத்யக்ஷம்னா நாம் நேரில் அனுபவிக்கிறது, நேரில் பார்க்குறதோ, நேரில் கேட்குறதோ, நேரில் ருசிக்கிறதோ, நேரில் நுகர்றதோ, இந்த மாதிரி எல்லாம் பிரத்யக்ஷம்னு சொல்லி. அதாவது பிரத்யக்ஷத்தினால நாம் அறியக்கூடிய வஸ்து இருக்குதே, கண்டது அலாதன கட்டுதலால், பார்க்கிற விஷயத்தை இங்கே இந்த மாதிரி இருந்தது, இந்த விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவே முடியாத வஸ்து, கண்ணால் மாத்திரம் இல்லை, அனுமானத்தினாலேயோ இல்லை சாஸ்திரத்தினாலேயோ பார்க்க முடியாத ஒரு வஸ்து இருக்குதே, அவள் அதை கல்பிக்கிறான். அந்த மாதிரியும் ஒரு வஸ்து உண்டுன்னு. இப்போது ஒருத்தர் பார்க்குறான், அவள் நமக்கு ரொம்ப ஆப்தாள், அவள் விஷயத்தை சொல்கிறா, இந்த வஸ்து இப்படி இருக்குது, என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறான்னு வச்சுப்போம். அது மாதிரி அவள் 10 பேர்கிட்ட சொல்கிறா, அவள் ஆப்தாள் நமக்கு அது. அப்போது நாம் உடனே என்ன பண்ணுறோம், அவள் சொன்னதை வச்சுட்டு நாம் இன்னொரு இடத்துல அந்த வஸ்துவை பார்க்கச்சே, ஓ அன்றைக்கி சொன்னாள் அவள் அங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த வஸ்து தான் அனுமானம் பண்ணுறோம். ஆனால் பிரத்யக்ஷம் அனுமானம் இந்த மாதிரி பெரியவர்கள் சொல்லக்கூடிய நல்லுரை அந்த ரீதியில் வேதம் சொல்கிறது வச்சுப்போம். அப்படி அதனுடைய உயர்த்தி கதியில் போனாக்கா இந்த மாதிரிலாம் அறியக்கூடிய வஸ்து இருக்குதே, கண்டது அலாதனை, இந்த மாதிரி பார்க்குற வஸ்து தான் வஸ்து. இதை தவிர வஸ்துவே இல்லைன்னு வச்சுப்போம். அதெல்லாம் கூட அவள் இது பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்குதுன்னு ஸ்தாபிக்கிறான். கண்டது அலாதன பிரத்யக்ஷம் முதலியவற்றினால நாம் பார்க்காத வஸ்துக்களை கட்டுதலால், கட்டுதல்னால் இட்டு கட்டுறான்னு சொல்கிறோமோ இல்லை, கல்பிக்கிறான். அப்படி ஒரு வஸ்து இருக்குதுன்னு அவனா கட்டு. அது என்னது அந்த மாதிரி அப்படி பண்ணுறான்னா, ஒரு உதாரணத்துக்கு எல்லாத்தையும் சொல்லலை. இப்போது ஒரு பொருள் இருக்குதுன்னா, ஒரு வஸ்து, அது அவயவியின் பேர். அந்த பொருள் எந்த பொருளும் அவயவின்னா என்ன அர்த்தம்னா அவயங்கள்லாம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். அவயவங்கள்லாம் பல பாட்டுன்னு சொல்கிறோமே, பல பாட்டு சேர்ந்தது ஒரு பொருள். அந்த பாட்டுக்கு அவயவம்னு பேர். இப்போ மனுஷன் இருக்கான்னா கை ஒரு அவயவம், கால் ஒரு அவயவம், கண் ஒரு அவயவம் சொல்கிறேன். இதெல்லாம் இப்படிலாம் இந்த அவயவங்கள் சேர்ந்த ஒரு உருவம் இருக்குதே, அது மனுஷன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி அவயவங்கள்லாம் சேர்ந்தது மாடுன்னு சொல்கிறோம், ஆடுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போது அது இந்த அவயவங்கள் சேர்ந்து தான் இந்த அவயவம் இருக்க முடியும். இப்போ மனுஷன்னு ஒருத்தனை சொன்னோன்னா அவனுக்கு கை இருக்கணும், கால் இருக்கணும், கண் இருக்கணும், நாக்கு இருக்கணும், மூக்கு இருக்கணும், தலை இருக்கணும், இந்த கால் இந்த வாட்டில் இருக்கணும். மாட்டுக்கெல்லாம் கூட தான் கால் இருக்குது,
அது 4 இருக்குது, நமக்கு தான் 4 இருக்குது. ஆனால் இது காலில் பிரிஞ்சிருக்கு, இது கையில் பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பார்ட்டும். இப்போ நாற்காலின்னா 4 கால் இருந்தால் நாற்காலி, முக்காலின்னா 3 கால் தான் இருக்கும், அந்த 3 கால் இருந்தால் முக்காலி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுதான் அவயவம். இந்த அவயவங்கள் சேர்ந்தது அந்த பொருள்னு சொல்கிறோமே, வஸ்துன்னு, அதுதான் அவயவி. ஒரு அவயவம், ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருளுக்கு உண்டான அவயவங்கள் இல்லைன்னா அவயவி இருக்க முடியாது. முக்காலி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு 3 கால் இருந்தால் தான் முக்காலின்னு சொல்ல முடியும். மூணு கால்ன்றது தான் அது அவயவம், அதுக்கு பார்ட்ஸ், அதை முக்காலின்னு சொல்ல முடியும். ஆனால் இவ என்ன பண்ணுறா, இந்த அவயவங்கள்லாம் காட்டிலும் என்ன வேறானது அவயவி அப்படின்னு சொல்கிறார். அவயவம் இல்லாத வஸ்து அவயவின்னு சொல்லவே முடியாது. அதாவது 3 கால் இல்லாத ஒரு வஸ்து இருந்ததுன்னா இது முக்காலி அப்படின்னு சொல்ல முடியாது. 4 கால் இல்லாத வஸ்து நாற்காலின்னு சொல்ல முடியாது. 3 கால் தான் இருந்ததுன்னா அது முக்கால். ஒரே கால் இருக்குது பெருசாக, அந்த கால் வந்து நல்லா நிற்கும்படியாக பண்ணியிருக்கான். ஒரே காலை கீழே வந்து பேஸ் அதிகம் பண்ணி அப்படி பண்ணிவிட்டு ஒரே காலில் ஒரு டேபிள், ரவுண்ட் டேபிள் அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான் வச்சுப்போம். சோஃபா எதிர்க்க போட்டுக்கிறதுக்கு என்ன, இது வந்து முக்காலி தான், இது நாற்காலி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவயவங்கள் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்தது தான் அந்த பொருளை இந்த பொருள்னு சொல்ல முடியும். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, இந்த அவயவங்களை காட்டிலுமே அவயவி தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு உதாரணம் வச்சு போகிறோம். அந்த மாதிரி இன்னும் ஏதோ சொல்கிறா, சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம். ஒரு வஸ்து இல்லைன்னு வச்சுப்போம். அந்த இப்போ தரையில் குடம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா குடம் இருந்தால் குடம்னு சொல்லுவோம். குடம் இல்லைன்னா வெறும் தரை, அவ்வளோதான். ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருள் இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த உள்ள அந்த பொருள் இருக்குது எடுத்துவான்னு சொல்லுவோம். அந்த உள்ள அந்த பொருள் இல்லைன்னா அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் அவள் என்ன சொல்கிறா, அந்த அந்த பொருள் இல்லையே, இப்போ இந்த தரையில் இந்த குடம் இல்லையே, இது குடம்னா கடம், கட அபாவம். இந்த இடத்துல என்ன, கடம் இல்லாத ஒரு இருக்குது, கடம் இல்லாத வஸ்துன்னு ஸ்தாபிக்கிறான். அப்போது ஒரு தரையில் ஒரு உள்ள இல்லாத வஸ்து எல்லாத்தையும் அது இல்லாத, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை அப்படின்றது அந்த உள்ள இருக்குதுன்னு சொல்ல முடியலாமா? அதாவது அந்த உள்ள நாற்காலி இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது, முக்காலி இல்லை, அதுக்கப்புறம் துணி இல்லை, அந்த துணி இல்லைன்னு ஒரு வஸ்து இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். புரியுதா? அந்த ஒரு இடத்துல இந்த வஸ்து இருந்தால் இந்த வஸ்து இருக்குது, அதை எடுத்துன்னு வா, அது இதுன்னு விவகாரம் பண்ணுவோம். அந்த வஸ்து இல்லைன்னா உடனே யாராவது லோகத்தில் சொல்லுவாளா, இங்கே குடம் இல்லை அப்படின்றது இருக்குது இங்கே. அப்போ இல்லாத இடத்துல லோகத்தில் இருக்கிற பொருள் மொத்தம் இல்லை இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லணும். புரியுதா? இல்லாதது இருக்குதுன்னு. அந்த பொருள் இங்கே இல்லை, அவளும் இல்லை, ஆனால் இல்லாத அந்த குடம் இல்லைன்றது அங்கே இருக்குதான் அப்படி வச்சுக்கோங்களேன். படம் இல்லை அப்படின்றது அங்கே இருக்குது, நாற்காலி இல்லைன்றது அங்கே இருக்குது. அப்படின்னா பல்லாயிரம் பொருள் சொல்லி, கோடிக்கணக்கான பொருள் சொல்லி இந்த இடத்துல இல்லை இல்லை அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளோ மட்டமான சமாச்சாரம். சரி, அதனால் கண்டதாதன கட்டுதலால், அப்புறம் கண்ட விட்டதனால். கண்ட விட்டதல்னா நாம் வந்து பிரத்யக்ஷமாக பார்க்குறத விட்டால் யாரும் வேதத்தில் இப்போ, அதாவது பிரத்யக்ஷம் அனுமானத்தினால பார்க்குறதுக்கு அப்புறம் சப்தம்னு ஒரு பிரமாணம். சப்தம்னா வேதம். அந்த வேதத்தில் அதாவது பிரத்யக்ஷம்ன்றது நாமே நேராக பார்க்குறது, அனுமானம்ன்றது நாம் ஏற்கனவே தெரிஞ்சுட்டதை வச்சு ஓஹோ இது போல் இது இருக்குது இது அப்படின்னு அனுமானிக்கிறது. அதாவது அனுமானம் எப்படின்னா, இப்போ நாம் ஆற்றுல தளிவு பண்ணுறா, தளிவு பண்ணிச்சே அது பேர் என்ன, நெருப்பு இருக்குது, அந்த நெருப்புலேருந்து புகை வருது. இப்போ வேற எங்கேயோ தூரத்தில் நெருப்பு நம்ம கண்ணில் தெரியல, ஆனால் புகை வருது மேலே. அது புகை வந்து ஆகாசம் வரையில் போகிறதோ இல்லை மேலே எழும்பி போகிறது. ஓ, அந்த இடத்துல பெரு நெருப்பு இருக்குது அப்படின்னு அனுமானிக்கிறோம்.
ஏன்னா நம்ம ஆற்றுல நாம் பார்த்துருக்கோம், நெருப்பு இருக்கிற தளி பண்ணுற உள்ளேருந்து புகை வெளியில் வருது. அப்போது அந்த இடத்துல புகை வெளில வந்துருக்குதுன்னா கீழே நெருப்பு இருக்குது அப்படின்னு அனுமானம். அதனால் நேராக பார்க்குறதோ அனுமானம் பண்ணுறதையோ அது. ஆனால் இதெல்லாம் இல்லாத சப்தம் என்ன பண்ணுறது, நம்மால் பார்க்க முடியாத அனுமானிக்க முடியாத சப்தம் காட்டுறது. சப்தம் நமக்கு காட்டுறது. அவள் என்ன பண்ணுறான்னா கண்ட விட்டதனால் அந்த சப்தத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சிலதை விட்டுடுறான். சப்தத்தில் இன்னென்ன மாதிரி இருக்குதுன்னு காண்பிக்கிறா. இப்போ நம்ம சொர்க்கலோகம் நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் சொர்க்கலோகம் இருக்குது இந்த சாஸ்திரம் சொல்கிறது. அது உடனே அவள் இல்லைன்னு சொல்கிறா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாம் பார்க்க முடியாத வஸ்துவை சப்தம் சொல்கிறது, அந்த அந்த மாதிரி சொல்கிறக்கூடிய விஷயத்தை நம்ம ஒத்துக்கிறோம், ஆனால் அது இல்லை அப்படின்னு அவள் விட்டுடுறான். கண்ட விட்டதனால் பண்டுளதான மறைக்கு பழமையை மாற்றுதலால். நெடுநாளாக பண்டுன்னா ரொம்ப நாளான்னு அர்த்தம். நெடுநாளாக இருக்கக்கூடிய மறைக்கு வேதத்துக்கு பழமையை மாற்றுதலால். அந்த வேதம்ன்றது பழையதுன்னா சாப்பிட்ற பழையது இல்லை, ஜலத்தை கொட்டிய சாதம். பழமையாக இருக்கக்கூடியது, அதுக்கு அனாதி அது அப்படின்னு சொல்கிறோம். பண்டுள்ளதான மறைக்கு, இந்த மறை முன்னையே இருக்குது, என்னைக்கு போனாலும் முன்னே இருக்குது. அதனால் என்ன, அனாதியாக அது இருக்குது அப்படின்றது நாமெல்லாம் சொல்கிறது, சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அந்த பண்டுள்ளதான மறைக்கு நான் நித்தியமாக நெடுநாளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னைக்கு ஆரம்பம்னு தெரியாது, அதனால் நித்தியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வேதத்துக்கு பழமையை, அதனுடைய அனாதி தன்மை இருக்குதே, அதை மாற்றுதலால் அவள் வேதம் அனாதி கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இதுவரையில் வச்சுப்போம், மேலே நாளைக்கு மீதி பாசுரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஜீவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஹெடதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.